இலக்கணம் பிவைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க, பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. சரிங்களா, பெற்றானுடைய வேர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வந்து நான் வந்து கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். வேர்ச்சொல் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான சொல். சரிங்களா, வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருள் வரும். அதே மாதிரி அந்த வேர்ச்சொல்லிருந்து தான் நமக்கு என்னது வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எதுலேருந்து வருது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே இந்த வேர்ச்சொல்லிலிருந்து தான் வரும். சரிங்களா, அப்போ பெற்றான் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா பெரு. ஓகேங்களா, பெரு அப்படிங்கிறதா வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்துடலாம். பெற்ற, இங்கே பாருங்கள், பெற்ற மாணவன். ஓகேங்களா, பெற்ற மாணவன் அப்படிங்கும்போது பெயரெச்சம். சரிங்களா, பெயரெச்சமும் இந்த வேர் சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. பெற்று வந்தான் அப்படிங்கிறது வினையச்சம். வினையச்சமும் இந்த வேர் சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. பேரு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இந்த வேர் சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. பெற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று. சரிங்களா, அப்போ அந்த வினைமுற்றும் இந்த வேர் சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. அப்போ வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா